வணக்க மக்களே, நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் 7 சீட்டர் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க. ரெனால்ட் ட்ரைபர் 7 சீட்டர் 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டிங்க. வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பெரிய வண்டி 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலுங்க. 2021 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் தான். இது வரைக்கும் வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்குங்க. சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியை ரொம்ப லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 90% மேலே இருக்கும். அடுத்து ஒரு 30லேருந்து 35,000 கிலோமீட்டர் ஓட்டாலும் டயர்ஸ் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வரும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. டூயல் ஏர் பேக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும். வெறும் 25,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே காமிக்கிறேன். ஆண்ட்ராய்டு செட்டு, சீட் கவருமே ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்காங்க. அந்த சீட் கவரில் அந்த எழுதுனது கூட அப்படியே மறையலைங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட சீட் கவரு. இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அருமையான வண்டி. ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ 7 பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி. அதாவது நீங்கள் ரெனால்ட் ட்ரைபர் புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும். ஷோரூம் கண்டிஷனை விட உங்களுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கம்மியாகவே கிடைக்கும். எக்ஸ்டீரியர் லுக்கு சூப்பராக இருக்குது. இன்டீரியர் அதை விட சூப்பராக இருக்குது. பின்னாடி 2 பவர் விண்டோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. முன்னாடி வர 2 தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இம்பில்டாக வந்தது. பின்னாடி வர 2 பவர் விண்டோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் குழந்தைங்க, 3 பேர் அட்ஜஸ்ட் ஈஸியாக உட்காரலாம். பெரியவங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். நடுவில் 3 பேர், முன்னாடி 2 பேர், மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் ஆர் 8 சீட்டர் அந்த செட்டப்பில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. ட்ரைபர் அப்படிங்கிற போது 18லேருந்து 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். பெட்ரோல் வண்டி, செலவுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்டீரியர் லுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. ஷோரூம் கண்டிஷன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வண்டி. ஸோ ட்ரைபருங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த வண்டியில் என்னென்னா பூட் ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லக்கேஜஸ் வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இது 5 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்க 2 சீட்டையும் வந்து நீங்கள் போல்டு மடித்து போட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு அது மேலே கூட நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ மடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட மடித்து விட்டுட்டு அதுக்கு மேலே கூட லக்கேஜ் வைக்கலாம். சீட்டை கூட நீங்கள் கலட்டி தனியாக எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவல் சீட்டு மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் கலட்டி கூட எடுத்து வீட்டில் வச்சுட்டு நீங்கள் லக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வண்டி. லோ பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. 2021 மாடல், சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. இது வரைக்கும் வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, ஏசி, பவர் ஸ்டேரிங், டூயல் ஏர் பேக்கு, இம்பிள்ட் ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே வந்துடும். வண்டி உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி நம்ம ஒசூரில் தான் இருக்குது. ஸோ வண்டியுமே பார்த்தீங்கன்னா TN70 தான், அதுவுமே ஒசூர் வண்டி. ஒசூரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி கார்ஸில் தான் இருக்குது. சிட்டி கார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேயே இருக்குங்க. நம்ம அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரயில்வே ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நயரா இது இருக்கும், பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்கை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள், உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வீடியோவில் கடைசியில் வண்டியோட ரேட் என்ன, வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வண்டியோட நாய்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லியிருக்கேன்.
இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,70,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோன் வசதி உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் 5 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் சிவில் பக்காவாக இருக்கும் பட்சத்தில் கம்பல்சரி 5 லட்சம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 60,000 70,000 மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 5,70,000 நெகோஷியபிள் ப்ரைஸ்.